வணக்கம் நேயர்களே, ராஜ் டேட்டாபேஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் அறிவின் நாயகனான புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட எதையும் துல்லியமாக செய்து முடிக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். சித்திரை மாதம் பிறக்கும் இந்த புதிய காலத்தில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வில் கிரகங்கள் எப்பேற்பட்ட மாற்றங்களை நிகழ்த்தப் போகின்றன என்பதை பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரப்போகின்றன. மிக முக்கியமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் எதிரிகள் எல்லாம் தவிடு பொடியாவார்கள். அதே சமயம் ஜென்ம ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். எனவே இந்த மாதம் வெற்றிகளும் சவால்களும் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. உத்தியோகத்தில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் மிகப்பெரிய அரணாக இருந்து காப்பார். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் அனைவரும் இந்த மாதம் உங்கள் வழியிலிருந்து விலகுவார்கள். வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற சிறந்த அங்கீகாரம் தேடி வரும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். போட்டிகளை சமாளித்து வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள். ஆனால் 7ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் புதிய கூட்டாளிகளை சேர்க்கும் போதோ அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதோ ஒவ்வொரு வரியையும் படித்து பார்த்து செய்வது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள். 6ஆம் வீட்டு சனியால் உங்களின் நீண்ட கால கடன்கள் அனைத்தும் அடைபடுவதற்கான வழிகள் பிறக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டு. குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சுப காரியங்களுக்காக பணத்தை செலவிடுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்த்து முதலீடுகளில் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. ஜென்ம ராசியில் கேதுவும் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் வாக்கு மிகவும் நிதானமாகவும் யாரையும் புண்படுத்தாத வகையிலும் இருக்க வேண்டும். நீங்கள் நல்லெண்ணத்தில் சொல்லும் விஷயங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். பெண்களுக்கு இந்த மாதம் சற்று அலைச்சல் மிகுந்த மாதமாக இருக்கலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதால் லேசான மனசோர்வு ஏற்படும். இருப்பினும் உங்கள் சாதுரியமான பேச்சால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வதந்திகளை பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பெயரை காக்கும். ஆரோக்கியத்தில் மிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. ஜென்மக்கேது மற்றும் ஏப்ரல் 14க்கு மேல் 8ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது உடல் உஷ்ணம், கண் எரிச்சல் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரலாம். சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் தவிர்ப்பது அல்சரை உருவாக்கலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிவேகத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது மிக அவசியம். கல்விக்கு அதிபதியான புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி மாணவர்களுக்கு படிப்பில் இயல்பாகவே ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் ஜென்மக்கேதுவால் சில நேரங்களில் மனக்குழப்பம் அல்லது மறதி ஏற்படலாம். எனவே தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தியானம் செய்துவிட்டு படிக்கத் தொடங்குவது நினைவாற்றலை அதிகரிக்கும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை இந்த ஒரு மாதம் தவிர்த்து விடுங்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது. அதேபோல தினமும் விநாயகரை வழிபட்டு உங்கள் காரியங்களை தொடங்குவது தடைகளை தகர்க்கும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் தடைகளை தாண்டி விஸ்வரூப வெற்றி பெறும் ஒரு மாதமாக அமையப் போகிறது. நான் இதுவரை சொன்னது பொது பலன் மட்டுமே. உங்களின் தனிப்பட்ட பலன்களை பார்க்க திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.